திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதலெல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக, உறவுகள் வளம் பெறுக. உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையருடைய அன்பு பக்தர்களே, இந்த காலை திருப்பலிக்கு என்னுடன் இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் பெயராலும் நம்முடைய திருத்தொண்டர் பெயராலும் உங்களை மகிழ்ச்சியோடு இந்த காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் எத்தனையோ ஏக்கங்களோடும் வேண்டுதல்களோடும் இந்த வருடமாவது என்னுடைய விண்ணப்பங்களையெல்லாம் ஆரோக்கிய அன்னை இறைவனிடம் பரிந்து பேசி எனக்கு பெற்று கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த ஆலயத்திலும் சரி, இந்த தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையால் இறைவன் நிறைவேற்றி தர வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூட இருக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் சொல்லுகின்றது, எளியவர்கள் பேறு பெற்றோர் என்று. நாம் யாரிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? அதுதான் இன்றைக்கு மறையுரை சிந்தனுடைய கருத்தாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நம்பிக்கை தெய்வத்தின் மேலா, மனிதர்கள் மேலா, அல்லது நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வத்தின் மேலா? எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம்? இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா கூறுகின்றார், இறைவன் மீது நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று. ஆகவே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ, பேறு பெற்றவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே வரங்கள் வேண்டி திருப்பலியை தூய உள்ளத்தோடு இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம்
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. மிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1 பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார்.
அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். பேறு பெற்றவர். பேறு பெற்றவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உயிருள்ள சிலர் இறந்தோர் உயிர் தெழுவதில்லை என சொல்லுவது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறந்ததற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதா முழுவதில் இருந்தும் எருசலேமில் இருந்தும் சீர் மற்றும் சீதோன் கடற்கரை பகுதியில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கு இருந்தனர். இயேசு தம் சீடர் மீது பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையர்களும் இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே,
ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துன்புற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும் பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு அவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு உள் விளையாட்டு அரங்கம் முழுவதும் பார்வையாளர்கள் நிறைந்திருந்தார்கள். அந்த பார்வையாளர்களில் ஒரு சாதாரண பாமரரும் ஒருவர். ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற எல்லா வீரர்களும் வேகமாக ஓடினார்கள். பார்வையாளர்கள் அனைவரும் வெறித்தனமாக கத்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த சாதாரண மனிதர் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து, எதற்காக இப்படி இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாம் வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே, ஏன் என்று கேட்டார். அப்பொழுது அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், முதலில் வருபவருக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கிடைக்கும் என்று கூறினார். உடனே இந்த சாதாரண அந்த பாமர மனிதர், முதலில் வருபவருக்கு மட்டும்தானே 1,00,000 ரூபாய் பரிசு, பிறகு ஏன் அவரை ஒரு 10-15 பேர் துரத்தி கொண்டே செல்கின்றார்கள் என்று கூறினாராம். பக்கத்தில் நின்று அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். இதை நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் வெற்றி மீது வெற்றி வந்து என்ற ஒரு புத்தகத்திலே சொல்லுகின்றார். சொல்லி தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், பின்னால் ஓடி வருபவர்கள், முதலிலே செல்பவருக்கு 1,00,000 பரிசு கட்டாயம், பிறகு ஏன் பின்னால் ஓடிபவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள்? அவர் சொல்லுகின்றார், பின்னால் ஓடிபவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஓடி வருகிறார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எது வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம். உதாரணமாக, முதலிலே ஓடிக்கொண்டிருப்பவர் திடீரென்று தவறி விழுந்து விடலாம். ஆகவே அவருக்கு பின்னால் வருபவர்கள் யாராவது ஒருவர் அந்த முதலிடத்தை பிடித்து விடலாம். அல்லது முதலிலே ஓடியவர் பரிசு பெற்ற பிறகும் கூட பரிசோதனையின் பொழுது அவர் ஊக்க மருந்து உட்கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசானது அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு 2வது இடத்திற்கு வந்தவருக்கு கொடுக்கப்படும். இது நமக்கு தெரிந்ததுதான். ஆகவே எப்படியாவது ஜெயித்துவிட முடியும், இந்த ஆழ்ந்த நம்பிக்கை தான் அந்த ஓட்டப்பந்தய வீரர்களை தொடர்ந்து ஓட வைக்கின்றது. நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு உந்து சக்தி. அதுதான் ஒவ்வொரு மனிதனையும்
வாழ்க்கையிலும் ஓட வைக்கின்றது. அந்த உந்து சக்தி என்பது எது? இறைவன், தெய்வம், நம்மை படைத்தவர். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அந்த நம்பிக்கைதான் இறைவன். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை இல்லாமல் எவருமே, இந்த மனித சமுதாயத்தில் பிறந்த எவரும் உண்மையான முழுமையான மனித வாழ்வை வாழ முடியாது என்று தத்துவவியலாளர் பணிக்கர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, துளசிதாஸ் என்ற ஒரு ஆன்மீக குரு இவ்வாறு சொல்லுகின்றார், பகலை அலங்கரிப்பது சூரியன் என்றால் இரவை அலங்கரிப்பது நிலவு என்றால், கடவுளுடைய ஊழியனை அலங்கரிப்பது அவரை படைத்த இறைவன் மீது இந்த இறை ஊழியன் நம்பிக்கை வைப்பதுதான். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். விவிலியத்திலிருந்து 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். முதல் உதாரணம் தொடக்க நூல் 22வது அதிகாரம். அதில் நாம் வாசிக்க கேட்கலாம், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகின்ற ஒரு நிகழ்வு. ஆபிரகாமுக்கு இறைவன் என்ன செய்தார்? உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கின்ற விண்மீன்களைப் போலவும் பெருகச் செய்வேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்து, தள்ளாத வயதில் அவருக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்து அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டு, அதே மகனை எந்த ஒரு மகன் பின்னடி வாரிசுகளுக்கு உதாரணமாக இருப்பாரோ அந்த மகனையே நீ பலியிடு என்று இறைவன் கேட்டபொழுது, அந்த இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து ஈசாக்கை பலியிட அவருடைய தோள் மீதே விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு வரச் சொல்லி செல்லுகின்றார். இந்த நிகழ்வு நமக்கு தெரிந்ததுதான். கடைசியாக எல்லாம் தயாராகிவிட்டது. அந்த மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றான், ஈசாக்கு, தந்தையே, பலியிடுவதற்கு எங்கே ஆடு என்று. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், கடவுள் கொடுப்பார், வா என்று. கடைசியாக எல்லாவற்றையும் தயார் செய்து தன்னுடைய மகனை அந்த விறகின் மேல் வைத்து பலியிட சென்ற பொழுது கடவுள் அவரை தடுத்து நிறுத்துகின்றார். தடுத்து நிறுத்தி 22வது அதிகாரம் வசனம் 12 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், உன் மகனையும் நீ எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன், ஆண்டவரிலே நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆகவே தான் அவர் இன்றும் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். 2வது உதாரணம் ஜோசுவா புத்தகம் 6வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிந்ததுதான். எரிகோ மதில் சுவர். இஸ்ராயல் மக்கள் ஜோசுவாவினுடைய தலைமையில் தங்களுடைய நாட்டை சென்று அடைய வேண்டும். அப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எரிகோ மதில் சுவர் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது. எரிகோ நகர மக்கள் பெரிய மதில் சுவரை கட்டி இவர்களை தடுக்கின்றார்கள். இஸ்ராயல் மக்கள் அனைவரும்
தயங்கி நடுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்வது, எப்படி நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சென்று அடைய முடியும் என்று தயங்கி நிற்கின்ற பொழுது யோசுவா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஏன் நீங்கள் கலங்குகின்றீர்கள்? செங்கடல் வந்தபொழுது எவ்வாறு நம்முடைய தலைவர் மோயிசன் செங்கடலை பிளந்து நம்மை வழிநடத்தி வந்தாரோ அதே போன்று இறைவன் இந்த எரிக்கோ மதில் சுவரையும் தாண்டி நம்மை அழைத்து செல்லுவார் என்று அவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றார். 6 நாட்கள் எக்காலத்தை ஊதி அந்த மதில் சுவரை சுற்றி வருகின்றார்கள். 7ஆம் நாள் எக்காலத்தை ஊதுகின்ற பொழுது எரிக்கோ மதில் சுவர் இடிந்து விழுகின்றது. துன்ப நேரத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணையாக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இயேசு புதுமை செய்த பொழுது என்ன சொல்லுகின்றார்? முடக்குவாதமுற்றவனை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. பெரும்பாடுள்ள பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. நூற்றுவர் தலைவனுடைய மகளை பார்த்து, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. கை சூம்பியவனை பார்த்து, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. ஆகவே யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தன. இன்று நாம் எப்படி இருக்கின்றோம்? இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இனி நம்முடைய வாழ்விற்கு வருவோம். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகின்றேன். நாம் நம்பிக்கை இழக்கின்ற உதாரணங்கள், சந்தர்ப்பங்கள். நாம் சில பேரை உயிருக்கு உயிராக நம்புகின்றோம். என்னுடைய நண்பன் இருக்கின்ற வரை நான் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்று நம்முடைய நண்பர்களை முழுமையாக நம்புகின்றோம். ஆனால் சில நேரங்களில் அதே நண்பர்கள் நய வஞ்சகர்களாக மாறுகின்ற பொழுது கலங்கி நிற்கின்றோம். இரண்டாவதாக, வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று ஆவலாக காத்திருக்கின்ற நேரத்தில் தோல்விக்கு மேல் தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது. கலங்கி நிற்கின்றோம், என்ன செய்வது என்று தெரியாமல். பண கஷ்டம், பண நெருக்கடி. இந்த சந்தர்ப்பத்தை, இந்த பண நெருக்கடியை நான் எப்படி சமாளிப்பேன்? சில நேரங்களில் கண் கலங்கி நாம் நிற்கின்றோம். மகனுக்கு மகளுக்கு நல்லதொரு வரன் கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலிருந்து தொலைபேசி வரும், இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைத்து கொள்ளலாம் திருமணத்தை என்று. அப்படி என்றால் மணமகனையோ மணமகளையோ பிடிக்கவில்லை என்பதை மறைமுகமாக சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே நாம் கலங்கி நிற்கின்றோம். அலுவலகங்களிலே எல்லா தகுதியும் இருந்தும் பதவி உயர்வு எனக்குத்தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற பொழுது, எந்த தகுதியுமே இல்லாதவர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து பதவி உயர்வை அடைந்து விடுவார்கள். அந்த நேரத்திலே நாம் கலங்கி நிற்கின்றோம். மனிதர்களை நம்புகின்றோம். நாம் சேர்த்து வைத்த செல்வத்தை நம்புகின்றோம். கடவுள்தான் என்னுடைய உண்மையான நம்பிக்கை, அதை நாம் மறந்து விடுகின்றோம். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், மனிதனே, மானிடா, நெல்லுக்குள் மணியையும்
நெருப்புக்குள் ஒளியையும் வைத்தவன் நான், உன்னிலே நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? உன்னுடைய உள்ளத்திலே நான் உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கின்றேனே, ஏன் மறந்து விட்டாய்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என்னுடைய உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கின்றேனே, ஏன் நீ அதை மறந்து விட்டாய்? என்னிடம் வா என்று என் மீது நம்பிக்கை வை, என் மீது நம்பிக்கை வைத்தால் நீ பேறு பெற்றவன் ஆவாய் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த இறைவன் அழைக்கின்றார். நம்முடைய பதில் என்ன? விவிலியத்திலிருந்து நம்பிக்கைக்கு ஒரு சில வாசகங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். அருளப்பர் யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். அருமையானது ஒரு வசனம், வாசித்து பாருங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். திருப்பாடல்கள் 32வது திருப்பாடல் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். ஏசாயா இறைவாக்கினர் 40வது அதிகாரம் 31வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் என்று சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 125 1வது வசனம்: ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாமல் இருப்பர். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கின்றேன். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லோரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், உண்மைதான். எனது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒருமுறை ஒரு சிறுவன் வயல் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கிணற்றிலே விழுந்து விடுகின்றான். கத்துகின்றான், என்னை காப்பாற்றுங்கள் என்று. எல்லோரும் ஓடி வருகின்றார்கள். ஒரு கயற்றை உள்ளே விடுகின்றார்கள். அந்த சிறுவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், பயப்படாதே, நாங்கள் இருக்கின்றோம், உன்னை தூக்கி விடுகின்றோம், நீ அந்த கயிற்றை இறுக்கமாக பிடித்துக்கொள், நாங்கள் உன்னை மேலே தூக்கி விடுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் அந்த மக்களை பார்த்து கேட்கின்றான், அந்த கயிற்றினுடைய அடுத்த முனையை யார் பிடித்திருக்கின்றார்கள்? என்னுடைய தந்தை அந்த கயிற்றை பிடித்திருக்கின்றாரா? இல்லை, என்னுடைய தந்தை இன்னும் வரவில்லை, பயப்படாது, நாங்கள் உன்னை தூக்கி விடுகின்றோம் என்று சொன்ன பொழுது அவன் மறுத்து விடுகின்றான், முடியாது, மேலே இருக்கின்ற அந்த கயிற்றினுடைய நுனியை என்னுடைய தந்தை பிடிக்க வேண்டும், என்னுடைய தந்தை பிடித்தால் நான் கட்டாயம் மேலே வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர் வருகின்றார். எல்லோரும் நினைக்கின்றார்கள் அவருடைய தந்தை பெரிய பலசாலியாக இருப்பாரோ, ஆகவே தான் அந்த பையன் அப்படி கத்துகின்றான், என்னுடைய தந்தை பிடிக்க வேண்டும். ஆனால் ஒல்லிக்குச்சியாக அங்கு வருகின்றார். அவர் உன்னுடைய தந்தை கயிற்றினுடைய மறுமுனையை அவர் பிடித்திருக்கின்றார், ஆகவே நீ தைரியமாக வா என்று சொன்ன பொழுது அவனும் மேலே வருகின்றான். இப்படிப்பட்ட நம்பிக்கைத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்தானே, அதே நம்பிக்கை நமக்கும் இறைவன் மீது இருக்க வேண்டும். எப்படி வாழ்ந்து வருகின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேச தயாராக இருக்கின்றாள். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக பரிந்து பேசுவதற்காக இந்த ஆலயத்திலே இருக்கின்றேன், ஆகவே என்னை நம்பு, என்னிடம் வா, நான் உனக்காக பரிந்து பேசி உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுத் தருவேன். குறிப்பாக உன்னிடம் அசைக்க முடியாத, என் மகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற தைரியத்தையும் மனத்திடனையும் நான் உனக்கு தருவேன் என்று கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சூழலில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், கலங்கி நிற்க வேண்டாம். இறைவன் இருக்கின்றார். அன்னை மரியாள் நமக்காக இருக்கின்றார். அவள் இருக்க நமக்கு எதற்கு பயம்? ஆமாம்.
நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிரார்த்தனை அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவேற்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கி இருக்கின்ற இந்த திருப்பலியில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். அருளின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் அனைவரும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போலவும் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் மரம் போலவும் செழிக்கவும் வற்றாத எதிர்நோக்குடன் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மக்கள் நலனின் அக்கறை கொண்டு உண்மையோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய நல்ல மனநிலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்வில் உம்மால் மட்டுமே எங்களது வாழ்வு அமையும் என்ற ஆசையா நம்பிக்கை கொண்டு எல்லாவற்றிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பி வாழ அழைப்பவரே எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு பக்தியோடு இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபித்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம் அன்பால் ஆசிரால் நிரப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மன்றாடி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து என் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி என்றுமே மகிழ்ச்சியோடு வாழச் செய்தருளும். நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணகமிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பம் என்னும் கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் இவருடைய துன்பங்களிலிருந்து கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மாதாணி வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர்
வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மண்டாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக. நீ